சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுங்க எல்லார்ட்டையும் சொல்றேன். ஜோதிட வீடியோ பாத்தீங்கன்னா 500 ரூபாங்க. ஒரு 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 கேள்வியா நீங்க சம்பந்தப்பட்டு வரீங்க. முக்கியமான திருமண விஷயமா இருக்கட்டும், இல்ல இல்ல பொருத்தம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிடலாம். அதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் ஓகேங்களா? கன்சல்டேஷன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம் ஓகேங்களா? கன்சல்டேஷன் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் தான் பேசுவோம். ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம். 500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்க அதை பார்த்து பயன் அடையுங்கள் ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் ஐப்பசி மாத பலன்கள் சொல்றேன். ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி 30 நாட்கள் இருக்குதுங்க. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 16ஆம் தேதி 30 தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, நம்ம பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அதெல்லாம் பொறுமை கேளுங்க. அதுக்கப்புறம் பலன்குள்ள போயிடலாம் ஒரு ராசிக்கும் ஓகேங்களா? இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே மாத ராசி பலன்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் கஷ்டம்னா தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி சொல்லிடலாம், அதிசார பயிற்சி சொல்லிடலாம். திடீர்னு இப்ப குருவும் அதிசாரமா இருக்காரு, அப்புறம் சனி வக்கர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். மாத ராசி பலன்கள் சொல்றது டஃபா இருக்குங்க. ஏன்னா ஒரு மாதத்துல 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா? 4 கிரகங்களுமே அதாவது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் அந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலன்கள் சொல்றது டஃபா இருக்கும். அப்படி பார்க்கும் போதுல இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா ஐப்பசி 12ஆம் தேதி ஐப்பசி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர வீட்டுல இருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு போறாரு. அதனால பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுல போறதுனால ஆட்சி பலம் பெறாரு. அதுல நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஐப்பசி 18ஆம் தேதி நீச்ச வீட்டுல இருந்து அவர் துலாம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலத்துல பெறாரு. ஒரு 18 நாள் நீச்ச பவர் லெஸ்ல இருந்து அவரு அதுக்கப்புறம் 18 நாள் கழிச்சு அந்த அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. புதனும் புதன் சுக்கிரனோட வீட்லயும் சுக்கிரன் பகவான் புதனோட வீட்லயும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையில இருக்கிறதுனால நீச்சமா இருக்கிறாரு சுக்கிரன். புதன் பலமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா புதன் எவ்வளவு பலம் ஏறாரோ அவரோட பலத்தை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்றாரு, கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. அப்பனா சுக்கிரனோட பலம் எகிரும். இந்த மாதிரி விஷயம் இருக்கு ஓகேங்களா? இதுதான் ஐப்பசி மாதத்துல சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்களை ஆகிட்டு நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது விருச்சிக ராசிக்காரங்களோட மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போறோம். அதாவது ஐப்பசி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போறோம். ஐப்பசி மாதத்துல விருச்சிக ராசிக்காரங்களோட டைட்டில் என்ன? கோபத்துடன் இருக்க போகும் விருச்சிக ராசிக்காரர்களே. கோபத்துடன் இருக்க போறீங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா அதாவது 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா துலாம் வீட்டுல இருந்து விருச்சிக வீட்டு வந்துறாரு. நல்லதுதான். கூட சனீஸ்வரனோட பார்வையும் படுதா. சனீஸ்வரன் ராகு கூட இணைஞ்சு அதோட பார்வை படுறதுனால அந்த சனீஸ்வரன் அவர் யாரும் கூட அவரே ஆல்ரெடி எரிச்சல்ல இருக்கிறாரு. அவர் அந்த அந்த செவ்வாயோட பகை கிரகமான செவ்வாய் அவங்க ராசியை பொசுக்க மோசல, அதிபதியும் பொசுக்குறாங்க, அந்த பாவமும் பொசுங்க மோசல. கோவம் வரும், டென்ஷன் வரும், ஆத்திரம் வரும், எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு இல்லாம கோவம் வரும். அப்பனா ஃபர்ஸ்ட் ஒரு 12 நாள் பாத்தீங்கன்னாலும் கோவம் தான். அதுக்கப்புறமும் கோவத்தோட இருக்கிற மாதிரியே இருக்குது. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன்களா இருக்கு ஓகேங்களா? அது சூரிய பகவான் 12ல மறைறாரு ஓகேங்களா? 10ஆம் அதிபதி 12ல மறைறது. அதுவும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பெருசா சிறப்பு இல்லை. அதாவது இந்த மாதம் ஃபுல்லா உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், தொந்தரவு வச்சுக்கிட்டே இருக்கும், அடிக்கடி உங்களோட கௌரவத்தை சீண்டி பாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். கௌரவ குறைச்சல் ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருன்னா கூப்பிடுறாங்கன்னா போயிட்டு தலைமை தாங்கறதோ, ஏதோ ஒரு யாருன்னா ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி உதவி செய்யறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாவே போதும். நீங்க உங்க வேலையை பார்த்தாவே பல பிரச்சனைகள் வரும். அடுத்தவங்களோட வேலையும் கூட சேர்ந்து போயிட்டு அதுல தேவையில்லாம உங்களோட பிரச்சனை இல்லாம தேவையில்லாம பிரச்சனைகளை சிக்கி அதுல அசிங்கப்படுற மாதிரி, அதுல கோவப்படுற மாதிரி, ஏன்டா இது நம்ம போய் சிக்கணுங்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சூரிய பகவானும் ஏற்படுத்துவாரு, செவ்வாய் பகவானும் ஏற்படுத்துவாரு ஓகேங்களா? சுக்கிர பகவான் ஓகே, சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 7க்கும் 12க்கும் உரியவர். அவர் 12ஆம் இடத்திலே ஆட்சி பலத்துல இருக்காரு. அவர் எப்படி ஆட்சி பண்ணா ஃபர்ஸ்ட் 18 நாள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் இடத்துலயும் சரி, உங்களுக்கு நீங்க நினைச்சதும் சரி கிடைக்காத மாதிரியே ஒரு மாதிரி தன்மையில போயிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் இடத்துலயும் மனைவி இடத்துலயும் ஒரு வியாபாரத்திலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு நம்ம நினைச்ச மாதிரி செலவு பண்ண முடியல, நம்ம நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓரளவுக்கு அதை எப்படி கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டுல இருந்தாலும் ஒரு 12 நாள் நல்ல விதமான நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மாதமா ஐப்பசி மாதம் இருக்கும். சிறப்பா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை.
18 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்களிடத்திலும் சரி, கணவன் மனைவி இடத்திலும் சரி, மத்தவங்க இடத்துலயும் பிரச்சனை. அதால கோவம், எரிச்சல் வரும். அதனால பாத்தீங்கன்னா யார் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? கோபத்துடன் இருக்க போகும் விருச்சிக ராசிக்காரங்களே இதான் டைட்டில். புதன் பகவான் வந்து மறைந்த புதன் நிறைந்த கல்வியை வந்து தருவான். 8ஆம் அதிபதி வந்து 12ல மறைறது வந்து விபரீத ராஜயோகம் தான். ஓகேங்களா? அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி வந்து 12ல மறைறது வந்து விபரீத ராஜயோகம் தான். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள், பிரச்சனைகள், சண்டைகள் இது அது மூலியமா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லைஃப்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, மூவ்மெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே வந்து ஏற்படும். ஓகேங்களா? அதனால வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நல்லாவே இருக்கு. அடுத்து வந்து ராகு பகவான் அளிக்கும் பலன்கள் பார்ப்போம். ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரன் கூட இருந்தால தாயார், கல்வி, சுகம், வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாத்துலயுமே படிப்பு, உங்களை பத்தி யாருன்னா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, குத்தம் சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும். என்னை பத்தி எப்படி குத்தம் சொல்லலாம், அதே மாதிரி பல பல பேர் உங்களை வந்து சித்திரவதை பண்றது, நீங்க உங்களோட கிரேட்னஸை பார்த்து எல்லாருமே உங்களை டவுன் பண்றது, பிரச்சனைக்குள்ளாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு தொல்லைகரமா வந்து இருக்கிற மாதிரி மாதமா வந்து ஐப்பசி மாதம் இருக்கும் ராகு பகவான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன் என்ன, இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு ராகு காலத்துல வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவப்பெயர்களும், அசிங்கங்களும், படிப்புல அந்த பிரச்சனைகளும், இந்த வீடு கட்டுறதுல பிரச்சனைகளும் இதெல்லாம் இல்லாம வந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிருக்காரு. 10ஆம் இடமும் பலவீனமா இருக்கிறதால ஒரு விஷயம் எப்படி செய்யலாம்ங்கிறது வந்து நல்லாவே தெரியும். ஆனா அதை செய்யலாம்னு நினைச்சா பல விதமான பிரச்சனைகள் உள்ளாக்குற மாதிரி ஆகும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே பெரிய கஷ்டமான விஷயங்கள் வந்து செய்யறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸ்மூத்தா அந்த மந்த் வந்து ஜாலியா ஜாலியா டிவி பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா படிங்க, ஜாலியா பண்ணுங்க. எதுவுமே வந்து பணத்துல முதலீடு செய்யறதோ, ரொம்ப ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இன்வெஸ்ட் பண்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஓகேங்களா? இது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து குரு பகவான். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் ஓடிவனுக்கு 9ல குரு. இதுக்கு முன்னாடி 8ல இருந்த குரு வந்து பல விதமான அவஸ்தைகளை கொடுத்திருப்பாரு. அக்டோபர் 8ஆம் தேதியே வந்துட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதி வந்து ஐப்பசி மாதம் தொடங்குது. ஒரு 8 நாள் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆயிட்டாரு. அதனால வந்து கோடியவனுக்கு 9ல குரு மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா சமாளிச்சுக்கிட்டு அது வந்து அதிர்ஷ்டகரமான மாதமாவே இருக்கும். அந்த மாதம் ஃபுல்லா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாவே இருக்கும். இதனால நீங்க கோவப்படுவீங்க, எரிச்சல் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க. இதுக்கான பலன் மட்டும் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கான விஷயமா இருக்கு. குரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் போயிட்டு சுத்தி வாங்க. சனீஸ்வரன் அது எல்லாமே எல்லா நவகிரகங்களுக்குமே நல்லது. ஒரு டைம் போயிட்டு நவகிரகங்களை சுத்திட்டு துர்க்கை அம்மனுக்கு வந்து விளக்கு போட்டுவாங்க. விநாயகருக்கும் ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாமே நல்லது செய்யும். எந்த வித தீமையும் செய்யாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கன்சல்டிங் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கன்சல்டிங்கும் பார்த்துட்டு நிறைய பேர் வரீங்க. டக்குன்னு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போன்ல லைவ் கன்சல்டேஷன் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சிவபெருமன் அருளாலும், பிருத்திங்கிரத அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கிடைக்கட்டும் என்பதை இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.